சென்னையில் தனியார் நீச்சல் குளத்தில் பயிற்சியாளர் மற்றும் தாய் கண் முன்னே சிறுவன் மூழ்கி பலியான சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பயிற்சியாளரின் அஜாக்கிரதை சிறுவனின் உயிரை பறித்தது எப்படி? சென்னை குளத்தூரை அடுத்த விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரத்னகுமார். இவருக்கு ராணி என்ற மனைவியும் 10 வயதில் கீர்த்தி சபரீஸ்கர் என்ற மகனும் இருந்தனர். சிறப்பு குழந்தையான மகன் கீர்த்திக்கு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பெரியார் நகரில் உள்ள தனியார் நீச்சல் குளத்தில் பயிற்சி பெற வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை மாலை சிறுவன் தனது பெற்றோருடன் சென்றுள்ளார். தாய் ராணி சிறுவனின் அருகில் இருந்து கவனித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் சிறுவன் தத்தளித்து நீரில் மூழ்குவதைக் கண்டு ராணி அதிர்ச்சியடைந்து பயிற்சியாளரிடம் கூறியுள்ளார். அப்படி இருந்தால் தான் நீச்சல் பழக முடியும் என்றும், நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள் என்றும், அவர் தானாக நீச்சல் பழகி மேலே வருவார் என பயிற்சியாளர் கூறியதாக தெரிகிறது. நீரில் தத்தளித்த சிறுவன் கீர்த்தி சிறிது நேரத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கியுள்ளார். அதிர்ச்சியடைந்த ராணி அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் சிறுவனை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளார். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு சென்ற குளத்தூர் போலீசார் சிறுவன் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணைக்கு பின் நீச்சல் பயிற்சி மையத்தின் உரிமையாளர் காட்வின் மற்றும் பயிற்சியாளர் அபிலாஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.